நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை ஏற்றுவது தேவனின் பிள்ளைகள்னு. அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இது எங்கிட்டு இருக்குது? சும்மா போய் தேவாலயத்தில் தேவரர் வாரின்னு பாடிட்டு கடைசியா எவனுக்கு நாட்டை கொடுத்துட்டு இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான். அங்க பிறந்த பிரபாகரனை எப்படி இங்க நீங்க தலைவராக இருக்கிறீங்க? அது சர்க்கிள் சொன்னாருன்னா அந்த பேட்டி கேட்கல. அப்ப அரேபியால பிறக்கிற நபிகளை நீங்க எப்படி வழிகாட்டியா ஏக இறைவனின் தூதரா நீங்க ஏற்றீங்க? இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் யாரோ? கிறிஸ்தவம் இஸ்லாமியும் தமிழன் சமயமே இல்லையே. ஒன்னு ஐரோப்பிய மதம், ஒன்னு அரேபிய மதம். சமயம் என்னுடைய சமயம் சைவம், என்னுடைய சமயம் மாலியம், என்னுடைய சமயம் சிவசமயம். அத தெரியாம நீங்க மீளணும் அப்படின்னு மரச்சக்கு இன்னைக்கு வரையில அது மாதிரி வா திருப்பி வா. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா 2000 வருஷமா பைபிள் இருக்கிறதா வச்சுக்க, 1100 வருஷமா குரான் திருக்குறானா இருக்கிறத வச்சுக்க. ஏன் தொலைக்காட்சி திருப்பணும்? பகவான் இந்த இடத்தில் என்ன சேவிக்கிறார் என்றால் அதான் படிச்சான 2000 வருஷமா ஏன் இப்ப போய் சேவிக்கிற? ஆண்டவராக இயேசு இந்த இடத்துல கர்த்தர் என்ன கற்பிக்கிறார் என்றால், இந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஏன் எல்லா இடத்திலும் சொல்லிட்டு வேண்டியது இருக்கு? மறந்துருவா ராஜா. அதனால என்ன பண்றான்? திரும்ப திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு இந்த இடத்துல இப்படி சொல்லிருக்காரு. என்ன தொலைக்காட்சி வேணா திரும்பி ஒரு தடவை போட்டு பாரு. என்ன படுக்கிறதுக்கு முன்னாடி ராத்திரியில போடு, இதான் இல்ல விடிஞ்சவன போடு, இதான் இருக்கு.